ஹாய் கைஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் மேக்ஸி வாங்கணும் ஆசையாக இந்த கவுன்லாம் போடணும்னு சொல்லிட்டு, பட் நான் எப்படி சூஸ் பண்ணுறது, இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணால் தான் நல்லா இருக்குமா, இல்லை மேக்கப்லாம் தெரிஞ்சால் தான் போட முடியுமா, அப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்களா? அப்போ நீங்களும் என் கட்சி தான். ட்ரை பண்ணலாமா? வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் தனலக்ஷ்மி vlog அண்ட் ஐ எம் தனலக்ஷ்மி. ஸோ வந்து என்கிட்ட இந்த மாதிரி மேக்ஸிலாம் இருக்குது. இதெல்லாம் நான் இப்போ வாங்கினேன். இதை வாங்கி ஒரு 3 மாதம் மேலேயே இருக்குது. நிறைய வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால சரி என்ன மாதிரி நிறைய பேர் யோசிக்கலாம் மேக்ஸிலாம் செட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்காக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. 400 தான். ஹையஸ்ட்டே வந்து 400 இல்லை 350 தான். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க பார்க்கலாம் என்னென்னட்டு. ஃபர்ஸ்ட் மேக்ஸி வந்து இந்த ரெட் கலர். எனக்கு இது இவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இது காலையில் நைட் வரைக்கும் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம். இது அவ்வளோ ப்ரீத்தபுளாக இருக்கும். ஒரு மாதிரி கசகசன்லாம் இருக்காது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இது ஃபஸ்ட்டே நான் காட்டுறேன். இதில் வந்து ஒரு பட்டன் மாதிரி வந்து டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஓப்பன்லாம் இல்லை. இதோட லென்த்து, ஸ்லீவ் லென்த், அதுக்கப்புறம் இது என்ன லென்த்தில் இருக்குன்னு நான் போடும்போது உங்களுக்கு தெரியும். நான் சொன்னா புரியாது. எல்லாமே நான் வந்து வீட்டுக்குள்ளேயும், அதுக்கப்புறம் சன்லைட்லேயும் அந்த கலர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் வாங்கினது வந்து எஸ் சைஸ் தான். வாங்க இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வியர் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இந்த கை பாருங்க என்ன சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஷார்ட்டெல்லாம் இல்லை, கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நான் வந்து எஸ் சைஸ் வாங்கினேன். சும்மா இதை சுற்றி காட்டுறேன் எவ்வளோ பெருசு வரும்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த காலர் டிசைன். அதுக்கப்புறம் இந்த பட்டன் மாதிரி இருக்கும் நமக்கு. எஸ் வந்து நான் கொஞ்சம் கூட அது ஆல்டர்லாம் பண்ணவே இல்லை. நான் வாங்கினதே எனக்கு நல்லா ஃபிட்டாகவே இருந்துச்சு. ரொம்ப டைட்டாகவும் இல்லை, லூஸாகவும் இல்லை. கையெல்லாம் கூட நல்லா ஃபிட்டாக இருந்துச்சு. பேக் வந்து எல்லாமே எல்லா சைடுமே ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஸோ நான் அப்படியே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை நான் 2, 3 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறம் கூட இதை சுருங்கிறது அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இல்லை. கலரும் வந்து ஃபேட் ஆகவே இல்லை, நல்லா இருக்கு. லென்த் வந்து ஆங்கிள் லென்த்தை விட கொஞ்சம் மேலே இருக்கும். இன்னும் இதுக்கப்புறம் வர மேக்ஸிலாம் வந்து எல்லா சைஸும் ஒவ்வொன்றும் இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து சன்லைட்டில் இப்படி தான் இருக்கும். இது ஓகே, செகண்ட் ஒன் வந்து இந்த ப்ளூ கலர். நான் வந்து வாங்கின ஃபர்ஸ்ட் மேக்ஸி வந்து இதுதான். இது வாங்கி ஒரு 6 மாதம் இருக்குன்னு வந்து மார்ச் அப்போ வாங்கினேன். இதை நான் அவ்வளோ போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கேன். பட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. கலர் கூட பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. அதே பிரைட் இருக்குது. இதுலேயும் வந்து அந்த பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து நமக்கு மேக்ஸி நல்லா பெருசாக இருக்கும். ஸ்லீவ் எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். இதோட ஸ்லீவ் வந்து நான் ஃபஸ்ட்டு ரெட் கலர் காட்டினேன் பார்த்தீங்கன்னா, அதை விட பெருசு. இது நல்லாவே ஒரு பெரிய ஸ்லீவாக இருக்கும். அதுக்கப்புறம் லென்த்து வந்து அதை விட இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். லென்த் நான் போட்டால் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அதே சைனீஸ் காலர். இங்கே ஸ்லீவ் பாருங்கள் எவ்வளோ தூரம் வருதுன்னு சொல்லிட்டு. இதுவும் நான் எக்சர்சைஸ் பண்ணேன். எல்லாமே வந்து செம ஃபிட்டாக இருந்துச்சு. இது வந்து இந்த லென்த் பார்த்தீங்கன்னா, இந்த நீ அளவு தான் வருமே. கொஞ்சம் கீழே இருக்கும். ரொம்ப மேலலாம் இருக்காது. பட் நான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு வந்து இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் கீழே லென்த்து. இது வந்து கொஞ்சம் ஒரு இன்ச் வந்து சின்னதாக ஷார்ட்டாக இருக்கும். ஸோ சன்லைட்ல இப்படி தான் இருக்கும். ஸோ தேர்ட் ஒன் பார்க்கலாமா? தேர்ட் ஒன் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரெட். இந்த லிஸ்ட்லேயே வந்து இந்த ட்ரெஸ் தான் நான் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவேன். பட் ரொம்ப இங்கே பக்கத்துலலாம் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த பீச் இல்லைனா மூவி போகிறதுனா நான் இந்த ட்ரெஸ் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுக்கு வந்து என்கிட்ட எல்லாமே செட்டாக இருக்கும். இந்த ஸ்டட், அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பேக், இதெல்லாம் வந்து மேட்ச்சு, ஸ்லிப்பர்ஸ்லாம் வச்சுருக்கேன். நான் எப்போவுமே இதை சூஸ் பண்ணிப்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ். போட்டாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவுமே எஸ் சைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவுமே அதே சைனீஸ் காலர் தான். பட் ஆனால் லென்த் வந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லென்த் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸ்லீவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீழே வந்து சைஸும் வந்து பெருசாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி காட்டினேன் பாருங்கள். அந்த 2 மேக்ஸியை விட இதோட லென்த் வந்து பெருசு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் சுத்தம்போது பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா பெருசாகவும் வரும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சாஃப்ட்டு. அது 2ம் காட்டன். இது வந்து காட்டன் இல்லை, இது க்ரீப் மெட்டீரியல் போட்டிருக்காங்க. பட் ஆனால் க்ரீப் மாதிரியே இல்லை. இதுவுமே எனக்கு காட்டன் மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாக தான் இருக்குது. எனக்கு இது ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். எப்படி எஸ் சைஸ் எனக்கு இவ்வளோ ஃபிட்டாக இருக்குது இல்லை. எனக்கு எஸ்ஸுமே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஒன்று கை லூஸாக இருக்கும், இல்லைனா இடுப்பாண்ட பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. காட்டனுமே கரெக்டாக இருக்குது, க்ரீப் மெட்டீரியலுமே கரெக்டாக இருக்குது. இவங்க இந்த ஸ்டட்டு போட்டு இந்த ஹேண்ட் பேக் போட்டேன்னா அவ்வளோதான், ஃபுல் மேட்சாக இருக்கும். ஸோ கிளம்பிடுவேன். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு.
4த் ஒன் வந்து இந்த கிரீன் கலர். இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த 3 குர்த்திக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இது வாங்கும்போது இது எனக்கு செட் ஆகுமா? இல்ல ரிட்டர்ன் போடுற மாரி இருக்குமான்னு யோசிச்சேன். பட் எனக்கு இது நல்லா இருந்துச்சு. போட்டோனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான். மேல வந்து பஃப் மாரி குடுத்துருப்பாங்க. அதேமாரி பேக்ல வந்து நாட் மாரி குடுத்துருப்பாங்க. கீழ வந்து ஒரு ஃப்ளிர் மாரி குடுத்துருப்பாங்க. எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். இது கலர் வந்து நீங்க கிரீன்னு போட்டா வராது. இதோட லிங்க் எல்லாமே நான் மேல குடுக்குறேன். ப்ராடக்ட்லயும் டேக் பண்றேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க சூஸ் பண்றதுக்கு. இது வந்து மெஹந்தி கலர் போட்டா தான் இந்த கலர் வரும். இது டல்லா தான் இருந்துச்சு அந்த ஃபோட்டோல. பட் ஆனா இவ்ளோ அழகா வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இது பீச் அவுட்ஃபிட் மாரி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். வி நெக்கு. இது கொஞ்சம் டீப்பா இருக்க மாரி தான் இருக்கும். பட் ஆனா போட்டா அப்படி தெரியாது. ரொம்ப டீசென்ட்டா தான் இருக்கும். இந்த மாரி ஹிப்ல வந்து டைட் பண்றதுக்கு நமக்கு ரோப் மாரி குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு லேயர் மாரி குடுத்துருப்பாங்க கீழ. இதெல்லாம் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும் போடும்போது. உங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதுல நெறைய கலர்ஸ் இருக்கு. நான் வந்து இந்த கலர் தான் சூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிரைட் கலர்ஸ் தான் பிடிக்காது. ஸோ ரொம்ப ஒரு மாரி மைல்டான கலர்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நான் தான் முன்னாடியும் வந்து ரெட்டு, ப்ரவுனு, இப்ப வந்து கிரீன் இந்த மாரி கலர்ஸ் தான் வரும். எனக்கு இது என்னோட ஸ்கின் டோனுக்கும் இது கொஞ்சம் மேட்ச் ஆயிடும். ஸோ இது எப்படி இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்லீவ். ஆனா பஃப் இருக்கனால ரொம்ப ஒரு மாரி தனியாலாம் தெரியாது. எனக்கு ஷார்ட் ஸ்லீவ் போட்டு பழக்கமே இல்ல. நான் போடவே மாட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் போட்டு. ஏன்னா நான் கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கனால நான் அத ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டேன். பட் ஆனா இந்த ட்ரெஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப ஷார்ட்டான ஸ்லீவ். எனக்கு இது புடிச்சிடுச்சு. அதனால எனக்கு ரிட்டர்ன் பண்ண மனசே வரல. அதனால நான் நெறைய இடத்துல போடவும் ஆரம்பிச்சுட்டேன். பார்த்தீங்களா, எவ்வளோ அழகா இருக்கு. இதுவுமே கீழ நல்லா லென்த்தா ஒரு ஆங்கிள் லென்த் வரைக்கும் வரும். ஸோ சன்லைட்ல இப்படி தான் இருக்கும். இதோட ஆட் பண்ற 350 நெனைக்கிறேன் இது பிரைஸ். ஃபிஃப்டி ட்ரெஸ் வந்து இது வந்து மேக்ஸி இல்ல. ஒரு டாப், ஷார்ட் டாப் மாரி. இது வந்து ரொம்ப ஸ்வெட்டர் மாரி வரும்னு நெனச்சு போட்டேன். அப்படி இல்ல, ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. இது 180க்கு வாங்கியிருந்தேன். டிரான்ஸ்பரண்டாலாம் இல்ல. ஃபுல் ஸ்லீவ் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த காலர் வந்து இந்த ஜென்ட்ஸ்லாம் போட்டா ரொம்ப ஸ்டிஃப்பா இருக்கும் பாருங்க டீ ஷர்ட்ல. அந்த மாரி காலரா இருக்குமோன்னு நெனச்சு போட்டேன். அப்படி இல்ல. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. அப்படி இப்படி வச்சு அப்படியே அமிங்கிருது. கையெல்லாம் ரொம்ப ஃபிட்டா சூப்பரா இருந்தது. எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். இத ஒரு 2, 3 ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு செட் ஆன மாரி இருந்தது. அதனால எனக்கு புடிச்சு நான் இப்ப அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். உங்க கிட்ட ஸ்கர்ட், பலாசோ இல்ல லூஸ் பேண்ட் அந்த மாரி கார்கோ பேண்ட் எது இருந்தாலும் இது நல்லா மேட்ச் ஆயிடும். அதனால தான் இத காட்டுறேன். நீங்க ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 6த் ஒன் பார்த்துடலாமா? இதான் லாஸ்ட் ஒன். இது வந்து மேக்ஸில இது வந்து ஒரு ஃபுல் குர்த்தி செட்டு. இது ஏன் நான் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது அவ்ளோ சூப்பரா இருக்கு. இதோட ரேட் வந்து நான் லாஸ்ட்டா சொல்றேன். இது நெறைய கலர்ஸ் இருக்கு. ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு. கிரீனு, எல்லோ இதுலயே வந்து பிளாக், ஒயிட்ன்னு சொல்லிட்டு நெறைய கலர் வச்சிருக்காங்க. நான் மெரூன் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு செம்ம காட்டன், சாஃப்ட்டான காட்டன். இது எல்லாமே த்ரெட் ஒர்க்குங்க. இது வந்து பிரிண்ட் கூட இல்ல. போகவே போகாது. த்ரெட்ல பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஹைலைட்டா இருக்கும் போட்டீங்கன்னா. இந்த டெம்பிள்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு, காலேஜுன்னு சொல்லிட்டு எங்க வேணா போட்டுட்டு போலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது வந்து பிளெயினா தெரியாது. அந்த மெரூன் இது வந்து ஒரு பாக்ஸா இருக்கும் கலர். நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இத ஷார்ட்ஸ்ல கூட போட்டிருந்தேன். அத பார்த்து நெறைய பேர் வாங்கியிருந்தீங்க. இது முன்னாடி வந்து இந்த மாரி நாட் குடுத்துருப்பாங்க ஒரு டிசைனுக்காக. இதோட பேண்ட், ஷால் காட்டுறேன் பாருங்க. பேண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் கட் பேண்ட் மாரி இருக்கும். ஆங்கிள் லென்த் வரைக்கும் வரும். ஷால் தான் இன்னும் ஹைலைட்டே. நான் எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு செம்ம ஃபிட்டா இருந்தது. இத நான் வாஷ் பண்ணி 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். 2 வாட்டியுமே எனக்கு சாயம் போறது, அதுக்கப்புறம் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாகுறது அந்த மாரிலாம் எந்த பிரச்சனையுமே இல்ல. நல்லா ஃபிட்டா இருக்கு. கண்டிப்பா வாங்கி பாருங்க. இந்த ஷால்லயே வந்து இவ்ளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல இது எப்படி இவ்ளோ கம்மி ரேட்டுக்கு குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. 350க்கு வந்து இந்த ஃபுல் குர்த்தி வந்து ரொம்ப 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 வொர்த்து. 10 அவுட் ஆஃப் 10 குடுக்கலாம் இதுக்கு. 10 அவுட் ஆஃப் 100 குடுக்கலாம் இதுக்கு. நீங்க கண்டிப்பா வாங்குங்க. ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கோங்க. எப்படியாச்சும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. இதோட ப்ராடக்ட்டும் நான் டேக் பண்ணியிருக்கேன். நெறைய கலர்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ வாங்கி கண்டிப்பா ஒண்ணு வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இது சீக்கிரமாவே அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடும். நீங்க வந்து எம் இல்ல எல் அந்த மாரி வாங்கிக்கோங்க. ஏன்னா, இது ரொம்ப ஃபிட்டா இருக்கிறனால உங்களுக்கு கரெக்ட்டா இருக்குமா எஸ்ன்னு தெரியல. ஸோ சைஸ் மட்டும் ஒண்ணு எக்ஸ்ட்ரா கூட வாங்கிக்கோங்க. வேணும்னா டைட் பிடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த 6மே என்னோட மோஸ்ட் ஃபேவரைட். என்கிட்ட நெறைய நான் வாங்கினது இருக்கு. பட் அதெல்லாம் நான் காட்டல. எனக்கு பிடிச்சது மட்டும் தான் நான் காட்டுறேன். இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். நீங்க வாங்குனீங்கன்னா உங்க மணி வந்து வேஸ்ட்டே ஆகாது. ரொம்ப வொர்த் ஃபார் மனி. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.